ஹலோ எவ்ரிவன். தங்கலான் படத்தின் 2ஆம் பாகம். தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருந்து வருபவங்க தான் விக்ரம். ஒவ்வொரு படத்திற்கும் வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்ளும் விக்ரமின் நடிப்பில் தற்பொழுது வெளியாகியுள்ள திரைப்படம் தான் தங்கலான். இந்த படத்தை பா ரஞ்சித் இயக்கத்தில் முதல் முறையாக சியான் விக்ரம் நடித்து உருவான படம் தான் நேற்று உலகளவில் திரையரங்குல வெளியானது. இந்த படத்தில் ஞானவேல் ராஜா தயாரிக்க முன்னணி இசையமைப்பாளரா ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காங்க. கலவையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இப்படத்தின் மீது இருந்தாலும் விக்ரம், மாளவிகா மோகன், பார்வதி, பசுபதி என அனைவருடைய நடிப்பும் மிரட்டலாவே இருந்தது. அதே போல் ஜிவி பிரகாஷின் பின்னணி இசை படத்திற்கு மாபெரும் பலமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் தான் பெரிதும் எதிர்பார்ப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் முதல் நாள் உலகளவில் செய்த வசூல் குறித்த தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி இப்படம் உலகளவில் முதல் நாள் ரூபாய் 25 கோடிக்கு மேல் வசூல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிறந்த ஓபனிங் என கூறப்படுது. வரும் நாளில் இப்படத்தின் வசூல் எந்த அளவிற்கு உச்சத்தை தொடும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு திரை வட்டாரங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில்தான் தங்கலான் படத்தின் வெற்றி விழா நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய விக்ரம் தங்கலான் 2ஆம் பாகத்தை அறிவிச்சிருக்காங்க. தங்கலான் படத்திற்கு ரசிகர்கள் வரவேற்பு கொடுத்திருப்பதால் பா ரஞ்சித், தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அடுத்த பாகம் விரைவில் எடுக்க ஆசைப்படுவதாக கூறியிருக்காங்க அப்படின்னு விக்ரம் மேடையில் கூறியிருக்காங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.